ஸோ இங்கே நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்களோ அந்த மோட்டிவேஷன், இப்போ அவங்க மேடம் பேசுகிறத கேட்க தான் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக அதிலிருந்து சில விஷயங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க. அது உங்களோட எக்ஸாம்ஸுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நீங்கள் கொண்டு போகிறீங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அவ்வளோதான். நாங்கள் ஒரு புது இனிஷியேட்டிவாக என்ன சொல்கிறோன்னா, obey the rules with self discipline. இந்த செல்ஃப் டிசிப்ளின்ங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா மிச்சம் எல்லாமே, அது படிப்பாக இருக்கட்டும், உயர்வாக இருக்கட்டும், பணிவாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளை தானாக வந்தடையும் அப்படிங்கிற ஒரு சிறு முயற்சி தான் எங்களோட கம்பெனியிலேருந்து. ஏன்னா இது வந்து கமர்ஷியல் கிடையாது, என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, ஆனால் இது நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றுன்னு சொல்லி இந்த விஷயத்தை நாங்கள் ஆரம்பித்து வச்சுருக்கோம். ஸோ obey the rules, it's a YouTube channel. ஸோ நம்ம லைஃப்பில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அதை சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அகைன் நான் பைபிள்லேருந்து ஒரே ஒரு வேர்ஸ் வந்து சொல்ல விரும்புகிறேன். துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு பைபிள் வாக்கியத்தோட உங்களோட இந்த ஷேர் பண்ண விஷயத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். விசையுறும் பந்தினை போல், விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்கள் என்றோ என மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் கல்விக்கான கடவுள் வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய YMCA எனும் மனித நேய மனித மேம்பாட்டு சமூக மேம்பாட்டு இயக்கத்தினால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணவர் எழுச்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கம். குழந்தைகள் ஒழுக்கமாக இந்த நிகழ்ச்சியை கேட்க வேண்டும் என்பதற்காக, எழுந்து வெளியில் சென்றுவிடலாகாது என்பதற்காக சரியாக அவர்களை மறைத்து அடைத்து உட்கார்ந்திருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களுக்கும் வணக்கம். எங்கள் வாழ்க்கை தானே, நாங்கள் பார்த்து கொள்கிறோம், நீங்கள் அவ்வளவு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்கின்ற முகபாவத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளுக்கு என்னுடைய பணிவன்பான வணக்கமும் வாழ்த்தும் நன்றியும் பாராட்டும். இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமானது எது அப்படின்னு கேட்டால் மேடையில் பேசுறதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கீழே உட்காந்து கேட்கறது வந்து ரொம்ப சுலபம், மேடையில் உட்கார்ந்தோம்னா ரொம்ப பதட்டமாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி போடியம்லலாம் நிறுத்திட்டாங்கன்னா ரொம்ப பதட்டமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி போடியம் இருக்கிறது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? பிடிச்சிக்கத்தான். பெருங்கருணை உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க, கால் நடுக்கம் தெரியாதபடிக்கு மரக்கட்டையில் செஞ்சு மறைச்சு வச்சிருப்பாங்க. இவங்கள மாதிரி ஆன ஆட்கள் இந்த மாதிரி கண்ணாடியில் பண்ணி வச்சிருக்கிறாங்க, கால் நடுக்க கூட தெரியும் போல இருக்கு. இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமானது வந்து முன்னால் நின்று பேசி மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெறுவது, அவர்களுடைய காதுகளை நம்முடைய சொற்கள் நாம் உச்சரிக்கின்ற அந்த வினாடி வரைக்கும் கையகப்படுத்தி வைத்திருப்பது என்பது பெரிய கலை. ஆனால் அது ரொம்ப சிரமமானது, ரொம்ப கஷ்டம்.
இந்த 30 வருஷமா நான் மேடையில பேசி ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சேன். இந்த மேடையில பேசுற எல்லாருக்குமே இது செய்தி. இந்த உலகத்திலேயே ரொம்ப ஈஸியானது எதுன்னா மேடையில பேசுறது தான். ரொம்ப கஷ்டம் எது தெரியுமா? உட்கார்ந்து கேட்கறது. சில பேர் பேசினாங்கன்னா எங்க வலிக்குதுன்னு தெரியாம உடம்பெல்லாம் வலிக்கும், எழுந்திருச்சும் போக முடியாது, கேட்டுத்தான் ஆகணும், பக்கத்திலையும் பேசிட முடியாது. ஆனால் நான் ஒன்று யோசித்து பார்க்கிறேன், பேச்சாளர்கள் நிறைய பேரை அழைத்து உங்கள் மத்தியில் பேச வைக்கிறார்கள். நான் வரும்பொழுதே கேட்டேன், எந்த வயதிற்குரியவர்கள் என் பேச்சை கேட்பதற்கு வருகிறார்கள்னு. 13 வயதிலிருந்து 17 வயது வரைக்குமான பிள்ளைகள் என்று சொன்னார்கள். 13 17 வயதிற்குமான பிள்ளைகளிடத்தில் பேசுவது என்பது இட்ஸ் a greatest task. இந்த உலகத்தில் நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, வாழ்க்கையில் இந்த உலகத்தில் குழந்தைகளே, நமக்கு என ஏதோ ஒரு சொல் எங்கேயோ மறைந்திருக்கிறது. அது ஏதோ ஒரு புத்தகத்தில் மறைந்திருக்கலாம், அல்லது யாருடைய உதடுகளில் மறைந்திருக்கலாம். அது வந்து சேர்கின்ற அந்த வினாடியில் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். ஆனால் துயரம் என்ன தெரியுமா? பெரும் துயரம் என்னன்னா, நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ஒரு சொல் பிரபஞ்சத்தில் இருந்து நம்மை நோக்கி வரும். அது யார் வாயில் இருந்தோ வரும், யார் புத்தக எழுதப்பட்ட எழுத்தில் இருந்து வரும். ஆனால் அது வந்து சேர்கின்ற அந்த வினாடியில் கவனம் சிதறும். பக்கத்துல யாராவது பேசுவாங்க, மேடைக்கு யாராவது வருவாங்க, யாராவது கேமராவை இப்படி காட்டுவாங்க, ஒரு ஃபோன் மணி அடிக்கும், ஏதோ ஒன்று ஒரு அப்படி கவனம் சிதறுகின்ற அந்த வினாடியில் அந்த சொல் வந்துட்டு கடந்து போயிடும். மறுபடியும் அந்த சொல் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற அந்த சொல் உன்னை வந்து சேர்வதற்கு 30-40 வருஷம் ஆயிடும். யார் ஒருவர் கவனமாக தனக்கான சொற்களை கையகப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். எனக்கு தெரியும், இந்த வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கான்சென்ட்ரேஷனை பிடிச்சு வைக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. என்னுடைய டார்கெட் என்ன தெரியுமா குழந்தைகளே? இப்ப நான் ஒரு 10-15 நிமிஷம் பேச போறேன். இங்க இருக்கிற மேடையில இருந்து மேல இருந்து பார்க்க ஒரு 500-600 குழந்தைகள் இருக்கிறீர்கள். 500-600 பேர் என்னுடைய டார்கெட் கிடையாது. என்னுடைய டார்கெட் ஒண்ணுதான். ஒருத்திக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும் என் பேச்சு. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல், யாருக்கு புரிய போகிறது என் பேச்சு? நான் யோசித்து பார்க்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு கல்லூரியில பேச போயிருந்தேன். அது ஒரு பட்டமளிப்பு விழா. பேச போயிட்டு வண்டி கிட்ட வண்டி ஏறத்துக்கு முன்னால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பாட்காஸ்ட் வச்சிருக்கோம் மேம், நீங்க ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுக்கணும்னு கேட்டாங்க. சரின்னு நான் போனேன். எவ்வளவு நாள் ஆசிரியரா இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. 25 இயர்ஸ். நான் வெள்ளி விழா நாயகி, டீச்சரா எனக்கு 25 இயர்ஸ் நான் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்ன உடனே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு, ஸ்பீக்கரா இருக்கிறீங்களே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு ஒரு கேள்வி கேட்டாப்பா. என் வாழ்க்கையில என்னை இதுவரைக்கும் என்னை ஹாண்டிங் சொல்லுவாங்கல்ல, அப்படி துரத்துகின்ற ஒரு கேள்வி. அந்த கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க 50 வயது நெருங்குகிறீர்கள். இந்த 50 வயதிலே உலகத்திற்கே நீங்கள் அறிவுரை சொல்கிறீர்கள். பிள்ளைகள் எல்லாரும் உங்கள் பேச்சை கேட்கிறார்கள். 6-7 வயது குழந்தை எல்லாம் வந்து நெருங்கி வந்து வாழ்த்து சொல்லுது, உங்க பேச்சை கேட்கிறேன்னு சொல்லுது. எல்லோரையும் போர் சேர்ந்து இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே நான் நிறுத்தினேன். இல்ல, நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் குழந்தைகளே ஒரு தூண்டில் தான், நீ சிக்கிக்கொள், அவ்வளவுதான். நான் தூண்டில் தான் போடுகிறேன், முடிந்தால் அதில் சிக்கிக்கொள். ஒரு ஞான தூண்டில் தான் அது. சிக்கிக்கொள்ளாமல் தப்பி போயிடாத. நீ கரையேற வேண்டும் என்றால் சிக்கிக்கொள். பாரு, அவர்களிடத்தில் நான் சொன்னேன், கிடையாது, உலகமெல்லாம் நான் போய் சேர்ந்திருக்கிறேன், இவ்வளவு புகழ் பெற்றிருக்கிறீர்கள் நீங்கள் சொன்னீர்கள் என்றால் என்கிட்ட கேட்டு பாருங்க அந்த பயணம் என்னன்னு நான் சொல்றேன். உங்கள் வரைக்கும் நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். பர்வீன் சுல்தானா மேடையில் வருகிறேன் என்றால் 13-14 வயது பிள்ளைக்கு என் பெயர் தெரிகிறது என்றால் 3 ஆண்டு காலமாகத்தான் நான் உங்களை வந்து சேர்ந்திருக்கிறேன்.
just 3 years. இந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸா தான் வந்து சேர்ந்து இருக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் சொல்லவா, அந்த 3 ஆண்டுகளில் உங்களை வந்து சேர்வதற்கு அதற்கு முன்னால் 27 ஆண்டுகள் நான் உழைத்திருக்கிறேன். 27 ஆண்டுகள் உழைக்காமல் இந்த 3 ஆண்டுகளில் நான் உங்களை வந்து சேரவே இல்லை. என் உழைப்பு மிகப்பெரியது. அப்ப அந்த பொண்ணு நிறுத்தி சொன்னா ஒரு வார்த்தை, அப்போ 20 வயசுல, இன்னிலிருந்து போங்க ஒரு 27-30 வருஷத்துக்கு பின்னால போங்க, இத்தனை பேருக்கு அறிவுரை சொல்றீங்கல்ல, உலகமெல்லாம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்றீங்கல்ல, நீங்க குழந்தையா இருக்கும் பொழுது, நீங்க 17-18 வயசுல இருக்கும் பொழுது இன்னைக்கு இருக்கிற இந்த பர்வீன் சுல்தானா அந்த இளமையான பர்வீன் சுல்தானாவுக்கு என்ன அறிவுரை தருவார்? I was just stunned, astonished. என்ன சொல்ல போறேன்னா, என்ன பெரிய கேள்வி இது. நான் கடந்து வந்து விட்டேன் அந்த பர்வீன் சுல்தானாவை. அது ஒரு 17 வயது பிள்ளையாக அவள் இருக்கிறாள், 16 வயது குழந்தையாக, 15 வயது குழந்தையாக அவள் ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கிறாள். நான் அவளிடத்தில் திரும்பி போகிறேன். அவளுக்கு ஒரு அறிவுரை சொல்ல வேண்டும் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். நான் இறைவனுக்கு சாட்சியா இந்த வார்த்தையை சொல்றேன். அந்த 15 அந்த 16 வயது பர்வீன் சுல்தானாவிடம் போய் நான் நிற்கிறேன். அவளுக்கு அறிவுரை சொல்வதற்கு என்னிடத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கிறேன். சொல்லட்டுமா ஒரு விஷயம்? நான் என்ன சொன்னேன்னு அவகிட்ட என்ன சொன்னேன்னா, தேங்க்யூ சொன்னேன். ஏன் தேங்க்யூ சொன்னேன் தெரியுமா? இந்த 50 வயதில் நான் இந்த உலகத்தில் இங்கே உங்கள் முன்னால் நிற்பதற்கு அவள்தான் காரணமாக இருந்திருக்கிறாள். அவள் எப்படி வாழ்ந்தாளோ, அவள் எந்தெந்த விஷயங்களுக்கு நோ சொன்னாளோ, எந்தெந்த விஷயங்களை அவள் ஏற்றுக்கொண்டாளோ, எந்தெந்த விபத்துகளை அவள் சகித்தாளோ, எங்கெல்லாம் அவள் வெட்டப்பட்டாளோ, அங்கெல்லாம் அவள் உயிர் தெழுந்தாளோ, அப்படி அவள் செய்த காரணத்தினால்தான் நான் இங்கே நிற்கிறேன் என்பதற்காக அந்த குழந்தையிடம் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன் குழந்தைகள், இன்னும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் இதோ இந்த வயதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீர்களா, அறிவுரை சொல்ல விரும்புகிறீர்களா? எதை சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த வயதில் சில விஷயங்களுக்கு நோ சொல்லுங்கள், இந்த வயதில் சில விஷயங்களுக்கு எஸ் சொல்லுங்கள். இந்த தாய் உங்களுக்கு 5 விஷயங்களை இன்னைக்கு நான் கொடுத்துட்டு போறேன். நீ 8th 9th எழுத போறியா, 10th எழுத போறியா, 11th 12th என்ன எழுத போறேன்னு எனக்கு தெரியாது. நீ அந்த வயதில் நிற்கிறாய். நான் சொல்லுகின்ற இந்த வாக்கியத்தை மட்டும் மனதிலே உறுதியாக வாங்கி பிடித்துக்கொள். முதல் வாக்கியம் உன் மனதிலே நீ இருக்க எழுதி வைத்துக்கொள். முதல் வாக்கியம், இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வரும். நல்லா சொல்றேன் பாரு இந்த வார்த்தையை. நாம் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஆற்றல் தான் கடவுளுக்கு இருக்கிறதே தவிர நாம் செய்யக்கூடிய நன்மைகளை மறுக்கும் ஆற்றல் அவருக்கு இல்லை. நன்மைகளுக்கு நாம் சொந்தக்காரர்கள். நாம் எதை செய்தாலும் அது நமக்கு திரும்பி வரும். இன்னொரு வார்த்தையை சொல்றேன், நாம் செய்யும் குற்றங்களை நாம் மறந்து விடலாம், நாம் செய்யும் தவறுகளை நாம் மறந்து விடலாம். ஆனால் நாம் செய்யும் தவறுகளும் நம் குற்றங்களும் நம்மை மறப்பதே இல்லை. அது நம்மை தொடர்ந்து வரும், தேவையில்லாத இடங்களில் வந்து நிற்கும். இப்ப நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னா அது வந்து நிற்கும். நீ தானே கூட வச்சிட்டு இருந்த, அப்ப கழட்டி விட்ட, இப்ப வந்து நிக்கிறேன்னு வந்து நிற்கும். பிரபஞ்சத்தில் நீ எதை செய்தாலும் அது உனக்கு திரும்ப வரும். ஒரு பையன் என்னை வந்து வீடியோ பிடிச்சிட்டு இருக்கான். சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. வாழவே தெரிவதில்லை நமக்கு, எல்லாவற்றையும் படம் பிடித்து வைத்துக் கொள்கிறோம். அரை மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும். வித் டிசிப்ளின், நாங்கள் அதை மறந்துட்டப்ப, அதுவும் வித் செல்ஃப் டிசிப்ளின். பெரிய வார்த்தை மேடம் நீங்க சொன்னது. நான் மேடம் பேசினதை கேட்டுக்கிட்டே இருந்தேங்க. நான் இந்த விதிகளை சொல்லிட்டு உங்களுக்கு மேடம் பேசினதுல ஒரு பெரிய டவுட் இருக்கு எனக்கு. நான் வரேன். முதல் விதி,
நீ எதை செய்தாலும் இந்த பிரபஞ்சம் அது உனக்கு திருப்பி தரும். நம்பர் 1 விதி. நம்பர் 2, இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த டீச்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, நான் உட்பட உங்களை விட புத்திசாலிகள் இல்லை. ப்ரூவ் பண்ணட்டுமா? இப்போ ப்ரூவ் பண்ணிடுவேன் நான். இப்போ நானும் இந்த மேடம்கெல்லாம் சேர்ந்து 10th எழுதுனா ஃபெயில் ஆயிடுவோம். நீ பாஸ் பண்ண போற, என்னை விட புத்திசாலி நீ. ஆனாலும் என் பேச்சை நீ கேட்கணும். ஏன் தெரியுமா? நான் உன்னை விட புத்திசாலி இல்லை. உன் குற்றங்களை களைபவள் நான். உன் குறைகளை அடையாளம் கண்டுபிடித்து அதிலிருந்து உன்னை விடுதலை செய்பவள் நான். ஆசு என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல். குற்றங்களை களைபவர்கள் ஆசு இரியர்கள் நாங்கள். உங்களை எங்கள் அறிவை பெறுவதற்காக உங்களை எங்கள் வகுப்பிற்கு நாங்கள் அழைப்பதே இல்லை. உங்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதற்காக நாங்கள் உங்களுக்காக பாடுபடுகிறோம். அதனால்தான் ஆசிரியர்களை மாதா பிதாவுக்கு அடுத்ததாக வைத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய பணி அது. ஆசிரிய பணி என்பது பெரும் பணி. நான் முதல் விதியை சொல்லிவிட்டேன், 2வது விதியை சொல்லுகிறேன். வாழ்வில் எதுவும் அதுவாகவே நடப்பதில்லை. நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி கொள்ள வேண்டும். அதுவா நடந்துரும்னா நடக்காது. முக்கியமா சொல்றேன், இந்த வார்த்தைக்கு நான் விளக்கம் தரேன். எனக்கு என்னமோ தெரியல மேடம், அது எல்லா இடத்துலயும் நான் சொல்றேன். என் சென்னை பிள்ளைகள், என் பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கோ பிள்ளைகளை. எனக்கு என்னமோ தெரியல, இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை கண்டா ஆகாதுங்க. கை தட்டினது எல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் கிடையாது. கை தட்டாம என்ன முறைச்சு பார்த்துட்டு இருக்குதுங்க, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் மார்க். சரி, இந்த பாரு, கை தட்டி காட்டி கொடுக்காத. நான் அதுங்களுக்காக பேச வரல, உனக்காக தான் பேச வந்திருக்கேன். அமைதியா கேட்டுக்கோ, சைலண்டா கேளு, ஏதோ ஒன்று கிடைக்கும். பேச்சாளர் என்றால் அருள் பிரகாஷ் உட்கார்ந்து இருக்கிறார். என்னுடைய சக பேச்சாளராக உலகமெல்லாம் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர். அவருக்கு தெரியும் யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? பேசிட்டு போறவங்கெல்லாம் பேச்சாளர்கள் இல்லை, நல்லா பேசிட்டு போறவங்கெல்லாம் நல்ல பேச்சாளர்கள் இல்லை. பேசிட்டு போனதுக்கு அப்புறமா யார் ஒருவர் உள்ளே பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் தான் நல்ல பேச்சாளர். உள்ள பேசிட்டே இருக்கணும். ஏதோ சொல்லிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கட்டும். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்றேன். ஏன் இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை கண்டா எனக்கு ஆகல, எனக்கு பர்சனலா பர்வீன் சுல்தானாவுக்கு பர்சனலா 8ஆம் கிளாஸ்ல அந்த வெறுப்பு விதை விழுந்தது. 8ஆம் கிளாஸ்ல விழுந்தது. ஏன்னா எக்ஸாமினேஷன் ஹாலில் உள்ள போயிட்டு இருக்கேன். என் கிளாஸ் எப்பவுமே ஃபர்ஸ்டா வரும் ஒன்று. நான் ரொம்ப சுமாரா படிக்கிறாள். அன்னிலிருந்தா வெறி பிடிச்சு படிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் ஒரு சென்னை பல்கலைக்கழகத்திற்கு கீழே இயங்கக்கூடிய 7500 குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு பெரிய கல்லூரி, SIT கல்லூரியில் தமிழ் துறையின் தலைவராக இருக்கிறேன். ரொம்ப வெறி பிடிச்சு படிச்சேன் நான். அப்போதுல இந்த ஃபர்ஸ்ட் வரணும்லாம் படிக்கல. எனக்கு அந்த விளையாட்டுக்கே நான் போவே மாட்டேன். எங்க தெரியுமா? எக்ஸாமினேஷனுக்குள்ள நுழையிற அவன் சொல்றா, சுல்தானா படிச்சிட்டியா? யார பார்த்து கேட்குற படிச்சிட்டியான்னு? எக்ஸாமுக்கு வந்திருக்கிற. இந்த ஃபெயிலாக போறதெல்லாம் இப்படிதான் வரும். அவ திருப்பி நாம கேட்கணும்ல அவகிட்ட, நீ படிச்சிட்டியா? ஒண்ணுமே படிக்கலப்பா. ஒன்னும் படிக்காம நீ 98 வாங்கி நீ பட்டோலி வீசி பறந்துருவியா? ஒன்னும் படிக்கலையா நீ? யாரை ஏமாத்துற? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெற்றி பெற்றவர்கள் தங்கள் ரகசியத்தை சொல்வதே கிடையாது. சைலண்டா இரு. வெற்றி பெற்றவர்கள் தங்கள் ரகசியத்தை சொல்வதே இல்லை. சொல்லுவார்கள் என்று எதிர்பார்த்து நீங்கள் போனால் தோல்விதான். எத்தனை பேருக்கு இங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்?
ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணுமா? சரி, எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை ஜெயிக்கணும்? இது முக்கியமான கேள்வி. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை ஜெயிக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க்லாம் வாங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை ஜெயிக்கணும்னா இதோ நான் இந்த அம்மா இப்போ சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன். நீ 8th 9th 10th நீ விளையாடு, பேசு, சிரி, நீ ரீல்ஸ் பாரு, ரீல்ஸை ஏற்படுத்து, என்ன வேணாலும் சினிமா பாரு, கமெண்ட் படி, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அது எல்லாம் வாழ்க்கையில் 1 hour ஒரு நாளைக்கு, அவ்வளோதான். மற்ற நாள் அன்னைக்கு உன்னுடைய வெல்பீயிங்கை பாரு. நான் சொல்றது உன் நன்மைக்காக இண்டிவிஜுவலாக பேசிட்டு இருக்கேன். என்ன பண்ணுனா, கிளாஸ்க்கு போ. இன்னைக்கு என்ன கிழமை? நாளைக்கு லீவா? நேற்று ஒரு டெஸ்ட் எழுதியிருப்பல்ல, நான் டெய்லி வைக்கிறாங்களே டெஸ்ட். இதுக்கு மார்க் எடுத்துட்டு எப்போ வருவாங்கன்னா மண்டே வருவாங்க. மண்டே வருவாங்களா? ஐயோ, அந்த திங்கக்கிழமைன்னு பேர் வச்சானே தமிழன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். திங்கக்கிழமை அது ஒன்று தான் சந்தோஷம், வேற எந்த சந்தோஷமும் இல்லை அந்த நாளில். நம்ம லீவ் நாள் முடிச்சுட்டு போவோமா, அன்றைக்கி மட்டும் காட்டன் புடவெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படி கம்பீரமாக நிற்கும் டீச்சர். நான் வேண்டி இருக்கிறேன் சார், என் கிளாஸ்க்கு இந்த டீச்சர் வரக்கூடாதுன்னா கடவுள்கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வரக்கூடாதுன்னா இந்த அம்மாவுக்கு என்ன நடக்கணும், நாளைக்கு வரக்கூடாதுன்னா என்ன நடக்கணும், ஒரு வாரம் வரக்கூடாதுன்னா என்னென்னலாம் நடக்கணும், ஒரு மாதம் வரக்கூடாதுன்னா என்னென்னலாம் நடக்கணும், ஸ்கூலை விட்டு போயிடணுன்னா என்னென்னலாம் நடக்கணும்னு காடுக்கு டிப்ஸ் கொடுப்பேன் நான். காடு பார்த்துக்கிட்டே இருந்தாரு, பா டீச்சர் அப்போ அப்படின்ட்டார், டீச்சர் ஆகிட்டார். என்ன நல்லா தெரிஞ்சுக்கோ. என்ன பண்ணு, திங்கக்கிழமை அவங்க பேப்பர் கொடுக்கும்போது அந்த பேப்பரை பாரு. என்ன மாதிரி நல்ல டீச்சராக இருந்தால் ஒரு மாதிரி பேப்பர் கொடுப்பாங்க, இந்த உங்கள் டீச்சர் மாதிரி நல்ல டீச்சராக இருந்தால் வேற மாதிரி பேப்பர் கொடுப்பாங்க. உங்களை மாதிரி டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா சுரேஷ் அப்படின்னு கொடுத்துருவாங்க, காயத்ரி அப்படின்னு கொடுத்துருவாங்க, சாய்ரா பானு அப்படின்னு கொடுத்துருவாங்க. என்ன மாதிரி நல்ல டீச்சராக இருந்தால் சுரேஷ் 32, காயத்ரி 41 அப்படி சொல்லி சொல்லி கொடுப்பாங்களா? அதில் 1 இருக்கும், அது 98 வாங்கும். 98 அது வாங்கி அது எழுந்திருச்சு நிற்கும் பாரு. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாப் அப்படிம்பாங்க. சொல்றீங்களா? நானும் பிஎட் பண்ணியிருக்கேன், மைக்ரோ டீச்சிங் எனக்கும் தெரியும். இதில் என்ன கை தட்டிக்கிட்டே இருப்பாங்களா, அதான் தட்டியாச்சுல உட்காரலாம்ல, உட்காராது, இன்னும் 2 நிமிஷம் தட்டுங்கிற மாதிரியே நிற்கும் அது. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி கைத்தட்டல் வாங்குறவளை பார்த்துக்கோங்க இன்னிலிருந்து. ஆர் யூ வித் மீ? ஆர் யூ வித் மீ? நம்ம எல்லாம் ஜெயிக்க பிறந்தவங்க, அப்படித்தானே? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள ஜெயிக்க பிறந்தவங்க, அப்படித்தானே? எப்படி ஜெயிக்கிறதுன்னு இப்போ சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ சொல்லி கொடுத்துறேன். பாரு, ஒன்றும் இல்லை, 98 அது வாங்குதா, உன் பேப்பரை நீ பாரு, எவ்வளோ வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். சூப்பர், 35 ஃபெயிலு. பாஸா? காலேஜில் 40 தான் பாஸ். சரி, 35 வாங்கிட போற, அப்படியே 19 20 தான் வாங்குவேன், மேக்சிமம் 22 23 வாங்குவேன். ஃபெயிலார பிள்ளைங்களை பற்றி தானே பேசிட்டு இருக்கிறோம். சரி, 32 33 ஃபெயில் தான். அந்த பேப்பரை வாங்கி வச்சுக்கோ, வீட்டுக்கு போ. அவனுக்கும் ஒரே கிளாஸ், உனக்கும் ஒரே கிளாஸ், அவங்களுக்கும் ஒரே யூனிஃபார்ம், உங்களுக்கும் ஒரே யூனிஃபார்ம், அவங்களுக்கும் ஒரே ஃபீஸ், உனக்கும் ஒரே ஃபீஸ், அவங்களுக்கும் ஒரே ஸ்கூல், உனக்கும் ஒரே ஸ்கூல். அது மட்டும் ஏன் 98, நீ மட்டும் ஏன் 19ன்னு யோசி. கஞ்சி குடிப்பதற்கு இலார், அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார். கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்ல, ஏன் இல்ல ஏன் இல்லன்னு தெரியல, தெரிஞ்சா கஞ்சி வந்துடும், முடிஞ்சு போச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணது அப்படிதான். நான் ஏன் ஃபெயிலா போறேன், நான் ஏன் ஃபெயிலா போறேன்னு எனக்கு தெரியல, ஏன் ஃபெயிலா போறேங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன்னா பாஸ் ஆயிருவேன். அதை ரெடி பண்ணிடுவேன்ல, அது உள்ள போய் சரி பண்ணிடுவேன்ல. நீ என்ன பண்ண, அடுத்த நாள் கிளாஸ்க்கு போகும்போது அந்த டீச்சர் கிட்ட 19 வாங்குறேன்னா அடுத்த கிளாஸ்ல மட்டும் 2 மார்க் இன்னிலிருந்து ஆரம்பி. ஜெயிக்க பிறந்த குழந்தை இப்படிதான் ஜெயிக்கும், நான் அப்படிதான் ஜெயிச்சேன். 19 வாங்குறேனா, வீட்டு பாடம் எழுதிட்டு வராமல் பெறுகின்ற அவமானத்தை விட குறைவானதுதான் வீட்டு பாடம் எழுதுகின்ற பொழுது ஏற்படும் வலி. இதை நான் புரிந்து கொண்டேன், இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
இதை புரிஞ்சுக்கிறேன் பாருங்க. இந்த புரிதல் தான், இதை நான் ஏற்படுத்துகிறேன். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டியது நீ என்ன பண்ணு, வீட்டுக்கு போய் படிச்சு 21 வாங்கு, ஃபெயில் தான். 32 வாங்குறியா, 34 வாங்கு, ஃபெயில் தான். அப்போ அந்த கைத்தட்டல் வாங்குற அந்த பையனையும் பொண்ணையும் பார், அது ஒரு வேளை அது 92 வாங்கி இருக்கும், அதுதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். நீ ஃபெயில் தான், 32 ஃபெயில் தான், 33 ஃபெயில் தான். ஆனா நீ 19ல இருந்து 32 ஜெயிக்கிற, அவன் 98ல இருந்து 92 தோக்குறான். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? நீ ஜெயிச்சிட்டே போறதுதான். 2 மார்க்கா இருந்தாலும் ஜெயிச்சிட்டே போ. இந்த உலகத்தில் எதுவும் தானாக நடக்காது, நீதான் அதை நடத்தி காட்ட வேண்டும். 2வது விதி. 3வது விதி, சிலவற்றை ஏற்றுக்கொள். இப்ப பாரு, நான் மீன் கடல்ல நீந்துவேன், எனக்கு மரம் ஏற தெரியாது. நான் 65 தான் அப்படின்னா நல்லா இல்லை, நம்பர் 66 தான். சிக்கன் 65 சொல்றாங்களா, அதனால அந்த நம்பரையே நான் கிட்டேயே போறதில்லை. 66 தான் என்னுடைய ஹையஸ்ட்னா, தட் இஸ் மை ஹையஸ்ட் பொட்டன்ஷியல். அதை நான் ஹிட் பண்ணிட்டு தான் போவேன். இங்க மேடம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன்னுடைய ஆரம்பம் அற்பமானதாக இருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கு. என்ன சொல்லது? சம்பூரணம், முழுமை. 66 தான் உன்னுடைய முழுமை. நான் 66 அப்படிங்கிற, நான் உனக்கு 98 காம்படிஷனே கிடையாது. அட் த மேக்ஸிமம் நான் 71 வாங்கினேன், அவ்வளவுதான் என்னுடைய கெப்பாசிட்டி. ஆனா யூனிவர்சிட்டியில 71ங்கிறது அந்த டைம்ல அதுதான் யூனிவர்சிட்டி ரேங்க். யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினேன், நானா 71 தான். என்னுடைய ஹையஸ்ட் என்ன இருக்குதோ அந்த ஹையஸ்ட நீ அந்த பொட்டன்ஷியலை தொடு என்கிறேன். சிலவற்றை ஏற்றுக்கொள். மற்றவர்களை பார்த்து இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கருதாதே. சில விஷயங்களை ஏற்றுக்கொள். உனக்கான வாழ்க்கை எதுவாக இருக்கிறது என்று நீ தேர்ந்தெடுக்கிறாயோ அதில் நீ சந்தோஷமாக இருப்பாய். அதை முழுமையாக எடு, சம்பூரணமாக எடு. எங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்க, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்க வார்த்தை, உள்நுழைவு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், வெளியில் நீ செல்லுகின்ற பொழுது அது மிக மரியாதைக்குரியதாக இருக்க வேண்டும். அதே சொல்லி இருக்கு மேடம் குர்ஆன்ல, மிக மிக மரியாதை. நீ இந்த ஸ்கூல்ல எப்படி உள்ள ஜாயின் பண்ணனே எனக்கு தெரியாது, பட் த எக்ஸிட் மஸ்ட் பி ஹிஸ்டாரிக்கல். சைன் பண்ணிட்டு போ. எனக்கு கிளாஸ்ல ஒரு டீச்சர் இருந்தாங்க, நான் இதை நிறைய சொல்லியிருக்கேன், கெமிஸ்ட்ரி டீச்சர். நான் ஆக்சுவலி சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ரொம்ப அழகா இருப்பாங்க, என்னை பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிக்காது. ஏய் அப்படிதான் கூப்பிடுவாங்களே என்ன, ஏய் பேசாத அப்படிம்பாங்க. பின்னால் உட்காந்து பேசிட்டு இருப்பேன். ஏய் பேசாதம்பாங்க. எழுந்துரு அப்படிம்பாங்க. எழுந்திருச்சு நிற்பேன். இந்த பக்கம் பிள்ளைங்கெல்லாம் சிரிக்கும். பேசாத அப்படிம்பாங்க. மறுபடியும் என் மனசு இருக்கும், இங்க இருக்கும் வார்த்தை, யாரை பார்த்து சொல்ற பேசாதன்னு? பேசுறதுக்கே பிறந்தவனா? யாரை பார்த்து பேசாத? இப்படி இங்க இருக்கும், இங்க ஸ்டூடெண்டா இருக்கும்போது சிரிப்பேனா, அவங்களுக்கு இன்னும் பிபி ஏறும், இங்கெல்லாம் பிங்க் ஆயிருவாங்க. என்ன பண்ணுவேன், கிட்ட வா, இங்க வா அப்படிம்பாங்க. இன்னும் இந்த பக்கம் எனக்கு ஒரு 5 பேர், இங்க பக்கம் ஒரு 4 பேர். நாங்க 10 டெவில்ஸ் கிளாஸ்ல. 9 ஃபெயிலு, நான் மட்டும் தான் பாஸ் பண்ணேன். ஏன் தெரியுமா? இதுங்க எல்லாம் ஃபேன்ஸ். ஃபேனா யாருக்கும் இருக்காது, ஃபெயில் ஆயிருவேன். ஃபேனை உருவாக்கிக்கோ, ஜெயிச்சிருவேன். ஃபேனை உருவாக்கு. ஆனால் எதற்காக உருவாக்குகிறாய், அது ரொம்ப முக்கியம். என்ன தெரியுமா, நான் கிட்ட வா கூப்பிட்டாங்க, இங்க வா அப்படி. நான் கிட்ட போனேன். பேசாத என்னெல்லாம் நான் இப்படி பாக்குறேன், என்ன பாரு. நாங்க என்னமோ தெரியல குழந்தை, சில நேரங்கள்ல கடவுள் நம்மளை ரொம்ப நேசிச்சா நமக்கான சொல்ல யார் வாயிலையாவது போட்டு அனுப்பிச்சிடுறாரு நமக்கு முன்னால.
அது திமிராவோ இல்லை விளையாட்டாவோ கடக்கக்கூடாது. சில நேரங்களில் நம்ம சீரியஸாக தான் இருக்கணும். ஆல் த டைம் இஸ் நாட் ஃபார் லாஃப், ஆல் த டைம் இஸ் நாட் ஃபார் ஜோக். அது கொஞ்சம் இருக்கும், பட் சீரியஸாக வந்து மறுபடியும் அந்த பெண்டுலம் மாதிரி வந்து நின்றுடணும். அப்படி வந்து நிற்கணும். பாரு, அவங்க சொல்றாங்க, நீ கிளாஸ்ல கலாட்டா பண்ற பேசி, நீ பேச்சு போட்டிக்கெல்லாம் போற பொண்ணு தானே, எங்க பேசணுமோ அங்க பேசு, எங்க பேசக்கூடாது அங்க பேசாத போ அப்படின்னாங்க டீச்சர். கிரேட் வேர்ட். அங்க பேசுனதை நிறுத்தின. எங்க பேசணுமோ அங்க பேசு, எங்க பேசக்கூடாதோ ஆகாத டீச்சர். என்ன பார்த்த உடனே சொல்லலாம், அந்த அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு சொல்லிட்டேன் நான். பார்த்த உடனே இப்படி கிட்ட வருவாங்க, இவ்வளவுதான் இருப்பாங்க, ஹீல் இவ்வளவு போட்டிருப்பாங்க, அப்படி வருவாங்க. அவங்க நடக்கிறதே வந்து பா, ஏன்னா அந்த வயசுல வந்து அந்த மாதிரியான ஒரு அப்படி 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 பார்க்கும்போது அப்படி இருக்கும் டீச்சர்ஸை. டக் 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 டக்னு நடந்து வருவாங்க. எஸ் அப்படிம்பாங்க. திரும்பி பார்க்கறது அவ்வளவு ஸ்டைலிஷா பார்ப்பாங்க. ஆனா என்ன பார்த்தா மட்டும் இப்படி உதடி இப்படி வச்சுப்பாங்க. ஹோப்லெஸ். உருப்பட மாட்டேன். அந்த டீச்சருக்கு பதில் சொன்னேன். எப்படி சொன்னேன் தெரியுமா? அந்த ஸ்கூலுக்கு அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அப்படிதானே பதில் சொல்ல முடியும்? நான் அறிவாளி, நான் புத்திசாலி, நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்கிறதா? செஞ்சு காட்டுங்கிற. நான் எதுவாக இருந்தாலும் சில விஷயங்களை ஏற்றுக்கொள், சில விஷயங்களை நீதான் செய்து காட்ட வேண்டும். மூன்றாவது விதி, நான்காவது விதி, நாம் மாறும்போது நம்மை பின்பற்றி எல்லாம் மாறும். Be the change. You be the change. Don't expect the change. You be the change. Fourth விதி. Fifth விதி என்ன தெரியுமா? இன்று நேற்று நாளை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இன்று நேற்று நாளை மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அதனால் மிக மிக கவனமாக உன்னுடைய வாழ்நாட்களை வாழ். இன்னொரு ரொம்ப ரகசியமான சொல்லை சொல்லிவிட்டு போகிறேன். 15 வயது அல்லது 17 வயது, அதிலிருந்து 25 வயது வரை எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாய். அதனால் அந்த 17 வயதில் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை இதோ இப்பொழுது 12, 13, 14 வயதில் முடிவு செய். 15 வயதில் முடிவு செய். This is your age. இந்த வயதில் சில முடிவுகளை மிக ஆழமாக எடுக்காத. Learn. நான் ஒன்னு சொல்றேன்ப்பா, மனசால சொல்றேன், எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாம சொல்றேன். பிரபஞ்சம் இருக்குல்ல, அது ரொம்ப அழகா இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆழ் மனசுல நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கு வந்துரும், உன்கிட்ட வந்துரும். ரூமி சொல்கிறான் இதை. 1296 போன்ற அந்த காலங்களில் வாழ்ந்த, இஸ்தான்புலில் வாழ்ந்த ஆக பெரிய ஞானி ஜலாலுதீன் ரூமி. அவன் மஸ்னவி என்கின்ற தத்துவ நூல்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வரியை எழுதியிருக்கிறான். வெளிச்சமாக என் கண்களில் அது பட்டது. நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த 6000 கன்னிகளில் ஒரு கன்னியை தேர்ந்தெடுத்து, நான் வாசித்த 6000 கன்னிகளில் இருந்து ஒன்றை தேர்ந்தெடுத்து நான் சொல்லுகிறேன். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. இதை இந்த மாதிரி பசங்கிட்ட சொல்லிட்டேனா மேடம்? ஒருத்தர் எழுந்திரிச்சு கேட்குறான், நிஜமாவா மேடம்? நான் என்ன தேடுகிறேனோ அதுவும் என்னை தேடுகிறதா? டேய், நான் சொல்ல வந்தது வேற, நீ ஏண்டா இங்க போய் சிக்கிக்கிற? நீ எதை தேடினாலும் அது உன்னை தேடும். நீ காமத்தை தேடுகிறாயா, காமம் உன்னை தேடும். நீ காதலை தேடுகிறாயா, காதல் உன்னை தேடும். நீ வெற்றியை தேடுகிறாயா, வெற்றி உன்னை தேடும். நீ சம்பாத்தியத்தை தேடுகிறாயா, சம்பாத்தியம் உன்னை தேடும். நீ அரசியல் தலைவராக வர வேண்டும், அதிகாரத்தை கையில் பிடிக்க வேண்டும் நினைக்கிறாயா, அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறோம். எது நீ தேடுகிறாயோ அது உன்னை தேடும். எது வேண்டும் எது வேண்டாம் என்று நீ முடிவு செய். இந்த வயதில் முடிவு செய்தால்தான் 40-50 ஆண்டுகளில் நீ இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஆளாக வர முடியும்.
நீ முடிவு செய்கிறாயா? எங்கே எல்லாம் சிக்கிக் கொள்கிறாய்? எவ்வளவு தவறுகளை செய்கிறாய்? அந்த தவறுகளை குறைத்துக்கொள். நான் இப்படி சொல்றேன் பார். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டு. எனக்கு நான் சின்ன வயசுல ரொம்ப வறுமை, கடுமையான வறுமை, சொல்ல முடியாத அளவுக்கு வறுமை. எங்க அம்மா அந்த ஒரு பாட்டை சொல்லி காட்டுவாங்க. திருடாதே பாப்பா திருடாதே. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வெறும் ஜோக்ல கடந்து போறது இல்லை இந்த வார்த்தை எல்லாம். திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. என்ன சொல்லது? அதுல அடுத்த சரணம் வரும் குழந்தைகளே, ரொம்ப முக்கியமா. இந்த தாயா, உங்க தாய் சொல்றாங்களான்னு எனக்கு தெரியாது. இப்ப இதெல்லாம் ஆசிரியர்கள் கண்டித்து விடுகிறார்கள். எல்லாருக்கும் கூகுள் டீச்சரை பிடிக்குது மேடம். ஏன் தெரியுமா? நீ தப்பா போயிட்டனா அது மறுபடியும் வேற வழி காட்டும், உன்னை திட்டவே திட்டாது. நீ எக்ஸிட் தப்பா எடுத்துட்டனா உடனே வேற எக்ஸிட்டை காட்டும். நான் சொல்றேன் அந்த கூகுள் டீச்சர் மாதிரி, சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். Life is so simple. Don't make it complicated. But to understand this simplicity is not easy. It's very tough. You understand the simplicity of the life. You taste the life of the simplicity. இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க சொன்னாங்கல்ல, ஒழுக்கம், டிசிப்ளின். நான் பிள்ளைங்களை பார்த்து ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு கேட்டா உடனே அவன் டிசிப்ளின்னு சொல்லுவான். ஏய் டிசிப்ளின்னா என்னன்னு கேட்டா ஒழுக்கம். நான் டிரான்ஸ்லேஷனா கேட்டேன், அப்படின்னா என்ன? ஒழுக்கம்னா என்னப்பா? எல்லாரும் ஒழுங்காயிரு, ஒழுக்கமாயிரு, ஒழுக்கமாயிரு, ஒழுங்காயிரு, என்னது அதுப்பா? அப்படின்னா என்ன? எனக்கு சொல்லித்தாங்களேன். நான் ஒழுக்கமா இருக்கிறதுனா என்னன்னு எனக்கு சொல்லித்தாங்களேன். பெரியவங்க பேச்சை கேட்கறதா? அப்புறம் லிஸ்ட் போடுற, ஒழுக்கமா இருன்னு சொல்லிட்டு லிஸ்ட் போடுற. எத்தனை லிஸ்ட் இருக்கு உங்ககிட்ட? என் ஒழுக்கத்தை நிர்ணயிப்பதற்கு உன்னிடத்துல எத்தனை லிஸ்ட் இருக்கு? நான் சொல்லட்டுமா ஒழுக்கம்? I am a language teacher. I am not a literature teacher. I did my language in MA language, special language என்னுடையது. எனக்கு 5 மொழிகள் தெரியும். எந்த சொல் சொன்னாலும் அந்த சொல்லின் ஊடாக டிராவல் பண்ணுவேனா. ஏன்னா ஒவ்வொரு சொல்லும் உயிர்ப்பானது. பைபிள் சொல்லுதா இல்லையா? ஆதியில் வார்த்தையாக இருந்தது தானே? வார்த்தை தானே? என்னப்பா சொல்? அது மாம்சமானது. எது மாம்சமானது? வார்த்தை தானே மாம்சமானது. இப்ப வார்த்தை எவ்வளவு முக்கியமானது. இறைவனாக அது ஆகி உன்னிடத்தில் வந்திருக்கிறது என்று கிறிஸ்துவ மதம் சொல்லுகின்ற பொழுது வார்த்தை எவ்வளவு முக்கியமானது. நீ எந்த வார்த்தையையும் அப்படி கடந்து போவாது, புரிஞ்சுக்கிட்டு கடந்து போ. ஒழுக்கம்ங்கிற சொல்லுக்கு இன்னைக்கு விளக்கம் கொடுக்கிறேன் நான். டிசிப்ளின் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் அதனுடைய வேர்ச்சொல் டிசைபிள். டிசைபிள் என்றால் கற்பவன், மாணவன். அப்போ எங்கிருந்து வருது அது? அப்போ நான் ஒழுக்கம் என்றால் கற்றல்னு அர்த்தம் குழந்தைகளை. லேர்னிங் கால்ட் டிசிப்ளின். ஒன்றும் இல்லை. ஐ எம் an academician. இப்போ ப்ரொஃபஸர் என்கிட்ட வந்து மேடம் பர்வீன் சுல்தானா வாட் இஸ் யுவர் டிசிப்ளின் என்று என்னை கேட்கலாம். இட்ஸ் an academic question. வாட் இஸ் யுவர் டிசிப்ளின் என்னை கேட்டாங்கன்னா, டிசிப்ளின் அப்படின்னாலே நான் எதை கற்றுக்கொண்டிருக்கிறேனோ அது. மை டிசிப்ளின் இஸ் டீச்சிங், மை டிசிப்ளின் இஸ் பப்ளிக் ஸ்பீக்கிங், மை டிசிப்ளின் இஸ் லிட்ரேச்சர். எதை நான் தொடர்ந்து கற்கிறேனோ பாரு, தமிழ்ல இதை விட அழகா சொல்லே இருக்காதுப்பா. ஒழுக்கம். ஒன்றிலே நீ தொடர்ந்து ஒழுகுவது. தண்ணீர் அப்படி கொட்டுது அப்படின்னா தொடர்ந்து நீ எதை கற்கிறாயோ அது உன் ஒழுக்கம். ஒரு திருடங்கிட்ட போய் வாட் இஸ் யுவர் டிசிப்ளின்னா, திருடுறது. தொடர்ந்து அவன் அந்த ஒழுக்கத்தில் இருக்கிறான். அதனால் தான் வள்ளுவம் நல்லொழுக்கம் தீ ஒழுக்கம்னு சொல்லுது.
செல்ஃப் டிசிப்ளின் ஒரு ஆங்கில வார்த்தையை சொல்லுகிறீர்கள். இல்லை, தமிழிலே நல்லொழுக்கம் என்கின்ற சொல் உண்டு, தீ ஒழுக்கம் என்ற சொல்லும் உண்டு. ஏனென்றால் தீமையில் அவன் அதை ஒழுகிக் கொண்டே இருக்கிறான். நான் நன்மையில் ஒழுகிக் கொண்டே இருக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோ, தீமைக்கு சக்தி அதிகம், ரொம்ப அதிகம், சக்தி அதிகம். தீமை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும், வெரி ஃபோர்ஸ்ஃபுல். ஆனால் அந்த ஃபோர்ஸ முறியடிக்கிற அந்த ஒரு ஃபோர்ஸ் நன்மையிடம் மட்டும்தான் இருக்கு. என் பையன்கிட்ட நான் சொன்னேன், அந்த பையன்கிட்ட சேராதரான்னு. ஏன்னு கேட்டான். நீ நல்ல பிள்ளை, அவன் நல்லவன் இல்லை. ஏன் சொல்ற? அவன் கெட்ட வார்த்தை சொல்றான் சின்ன வயசுல, நான் நல்ல வார்த்தை சொல்றேன். அப்போ அவன் ஒரு வார்த்தை கேட்டான் எனக்கு. அவன் அப்போனா 3rd ஸ்டாண்டர்ட் ஏதோ படிச்சுட்டு இருக்கான். சொன்னான், ஏம்மா நல்லவன் கெட்டவனோட சேர்ந்தா நல்லவன் கெட்டவன் ஆயிடுவானாமா? ஆமா. ஏம்மா நல்லவன் கெட்டவனோட சேர்ந்தா கெட்டவன் நல்லவனா ஆக மாட்டானா? சூப்பர் வார்த்தை இல்ல? நன்மை பெரியது தானே. பூவோடு சேர்ந்த நார் மணக்கும் தானே, நாரோடு சேர்ந்த பூ நாருமா? அப்படி என்றால் என் குழந்தையை நன்மையில் நில், நன்மையை தீவிரப்படுத்த. நீ நன்மையை தீவிரப்படுத்தினால் உன் நன்மை உன்னை நிச்சயமாக ஒரு நிலையில் உயர்த்தி வைக்கும், மற்றவர்களுக்கு முன்னால் உன்னை உயர்த்தி சொல்லும். ஒன்றும் இல்லை, நான் இப்படி சொல்றேன், நீ அங்க சேர்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் இங்க மேடையில் வரத்துக்கும் எவ்வளவு தூரம்ப்பா? ஒரு 30 அடி இருக்குமா? 30 அடியில் வந்துருவியா? இல்லை கண்ணம்மா, 30 வருஷம் உழைக்கணும், அப்பதான் வர முடியும். இங்க அப்படி சட்டுன்னு இப்படி ஏறி உட்கார்றதுக்கு பேர் இல்லை வெற்றி. வெற்றி என்பது எனக்கு தெரிஞ்சு வெற்றி அப்படிங்கிறது சஸ்டெயின் பண்ணி காட்டு பார்ப்போம். யாருக்காகவும் இல்லை, உனக்காக. உனக்காக நான் பல பேரை சந்தித்திருக்கிறேன் வாழ்க்கையில். முக்கியமான காலகட்டங்களில் வாசிக்காமல், படிக்காமல், தேர்வு எழுதாமல், கல்லூரிக்கு பள்ளிக்கூடத்திற்கு போகாமல் தன்னைத்தானே குழப்பிக்கொண்டு கீழே விழுகின்ற பிள்ளைகளை நான் 30-35 ஆண்டுகளில் பார்த்திருக்கிறேன். அந்த டைம்ல நீ எந்த ரிக்ரெட் பண்ணாலும் வராது. டைம், யூ cannot step the river twice. இன்றைக்கு இருக்கா? இன்னைக்கு என்ன தேதி? இந்த தேதி 11ஆம் தேதி ஜூலை மாதம் மதியம் 12 மணி. has gone. It will never come again. Life is like that. இன்றைய பொழுது, இந்த வினாடி, அந்த வினாடியை முழுமையாக கவனி. ஒன்றும் இல்லை, உன்னுடைய வகுப்பு காலையிலிருந்து மாலை வரைக்கும் என்ன வகுப்பு இருக்கிறதோ just be with that. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸோட அந்த அந்த பகுதிகளை மட்டும் முடிச்சிரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. நீ இந்த நல்லா ஜெயிக்கிறவங்களை பாரு, மேக்சிமம் செல்ஃபிஷா இருப்பாங்க. நான் தப்பு இல்லைங்கிறேன். உன்னுடைய படிப்பு வரைக்கும் செல்ஃபிஷா இருந்துக்கோ. அப்புறமா உன் வளர்ப்பு, உன் ஆசிரியர்கள் உனக்கு தருகின்ற நல்லொழுக்கங்கள், இது எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் உன்னை என்னவாக வர வேண்டும் என்பதை அது நிர்ணயிக்கும். கற்று வைத்துக்கொள் எல்லாவற்றையும். ஆனால் இப்பொழுது உன்னுடைய ஒரே இலக்கு இந்த தேர்வுகளை எதிர்கொண்டு இந்த தேர்வுகளை கிராக் பண்றதுதான். அவ்வளவுதான். அடுத்த கட்டத்திற்கு உன்னை நீ ஸ்தாபனம் பண்ணி ஆக வேண்டும். நீ இந்த உலகத்திற்கு நீ யார் என்று காட்டி ஆக வேண்டும். நான் இந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். நான் 4-5 விஷயங்களை யோசித்து விட்டு வந்தேன். பட் இந்த விஷயம் உனக்கு சொல்லணும்னு தோணுது. நீ ஐ ரியலி தேங்க் த டீச்சர்ஸ். நான் எதை சொல்கிறேனோ என் பிள்ளைகள் புரிந்து கொள்கிறார்கள். தேர் லிசனிங். பெரிய விஷயம் சார் அது. லிசனிங் ஸ்கில் இன்னைக்கு குறைவு. தேர் லிசனிங். ஒரு 98 விழுக்காடு லிசனிங்ல இருக்கு. ஒருத்தர் 2 பேர் என்ன பண்றாங்க, ஒரு 4-5 பேரை வசீகரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க தன் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் மற்றவர்கள் கவனக்குலைவு. முக்கியமா இந்த குரூப்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், அந்த பிள்ளைகளுக்கு சொல்றேன், வாங்கி வச்சுக்கோ. இப்போ இல்லைனாலும் எப்போவாவது பயன்படும். ஒரு காரியத்திற்கு வந்தால் அந்த வேலையை மிக கவனமா பார்த்துக்கோ. டேவிட் மாதிரி, பைபிள்ல டேவிட் ரொம்ப கவனமா இருப்பார். அவர் வெரி வெரி ஐ லைக் தட் சைல்ட் அண்ட் அந்த யங் மேன்.
பட் அவர் மன்னனாகி அவர் செய்த பிழைகளுக்கு அவர் தண்டனை அனுபவித்தார், அது வேறு. ஆஸ் a child அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அவர் என்ன செய்தாரோ அது அவருடைய விதி. ஆனால் ஒரு குழந்தையாக, ஒரு மன்னனாக அவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய, என்னுடைய பைபிளை எடுத்து நான் வரல, என் பைபிள்ல பாத்தீங்கன்னா நான் ரெட் லைன்ல கோடு போட்டிருப்பேன். அதுக்கெல்லாம் கோடு போட்டு தான் படிப்பேன். நான் திரும்ப திரும்ப படிப்பேன் சில விஷயங்களை. என்னுடைய திருக்குறள் புக் இருக்குன்னா திருக்குறள் புக்ல கோடு போட்டு, என்னுடைய கம்பராமாயண புக்னா கம்பராமாயண கோடு போட்டு படிப்பேன். திருக்குறான்னா கோடு போட்டு படிப்பேன். மிக அற்புதமாக ஏதோ ஒன்று சொல்கிறது. இது நான் முன்னால நின்றுட்டு இருக்கிறேனே, வெறும் நான் ஸ்பீக்கர் கிடையாது, நான் ஸ்பீக்கர் மட்டும் கிடையாது. I have so many responsibilities. அதற்கு பின்னால் என்னுடைய லேர்னிங் இருக்கு. இந்த லேர்னிங்ல கோடு போட்டு படிச்சதுல தாவீது கிட்ட நான் கோடு போட்டது, அவன் எப்படி அந்த கோலியாத்தை அடிச்சான், உண்டிகோல் அடிச்சிட்டானே. உண்டிகோல் ஒரு அரக்கனை கோலியாத்தை வெல்லக்கூடிய ஆயுதமா? சின்ன ஆயுதம் தானே அது. அவன் சொன்ன வார்த்தையை நான் அடிக்கோட்டு வச்சிருக்கேன். தளபதி கிட்ட சொல்றான், நான் அந்த அரக்கனை நான் அடிக்கிறேன். தளபதி சிரிக்கிறார், உங்ககிட்ட என்ன ஆயுதம் இருக்கு? இந்த ஆயுதம் வச்சிருக்கேன். உண்டிகோல் எடுத்தார். இதுல எல்லாம் நீ பறவைகளை அடிச்சிருப்ப, இது அரக்கன் இல்லை. அடிக்கோடு போட்டு வச்சிருக்கேன் நான் பைபிள்ல. இல்லை, நான் இந்த உண்டிகோலால் பறவைகளை அடித்து மட்டும் பயிற்சி பெறவில்லை, என் ஆடுகளை கொல்ல வரும் சிங்கங்களை அடித்து பயிற்சி பெற்றிருக்கிறேன். பா, உண்டிகோலால சிங்கத்தை அடிப்பியாடா நீ? எப்படி அடிப்ப? அடிச்சா அது மயக்கமாயிடும், ஆடுகளை ஓட்டிட்டு போயிருவான். மன்னன் இல்லையா, தலைவன் இல்லையா, சின்ன வயசுல யாரையும் கொல்ல மாட்டான். சாலமன் ஏன் மன்னனா இருந்தான்? எறும்பு சொல்லுது, ஏய் வா வா, குதிரை சத்தம் கேட்குது, நாம எல்லாம் உள்ள ஓடிடலாம். ஏய் கவலைப்படாத, வருவது சாலமன், அவனுக்கு எறும்பின் ஒலி கேட்கும். யார் லீடர்? எல்லாருடைய குரல்களும் கேட்கக்கூடியவன் தான் லீடர். சிங்கங்களை அடித்து பயிற்சி பெறுகின்ற உண்டிகோலை வைத்திருக்கிறவன் லீடர். கல்ல அடிச்சிட்டு அவன் திரும்பி வரும்போது இந்த திரும்பி ஓடுறான் கோலியாத் கிட்ட, தெரியும்ல, அவன் மயங்கி விழுந்த உடனே படிச்சு பாருங்க இன்னைக்கு போய். திரும்பி ஓடுறான், ஏய் எங்கடா போற? இல்ல நான் அந்த கல் இருக்குல்ல, அது என்னுடைய தேய்ச்சி வச்சிருக்கிற கல்லு, ஆயுதம் எனக்கு, அது அவன் நெத்தியில மாட்டிச்சு, அதை எடுத்துட்டு வரேங்கிறான். போய் எடுக்கும் போது அவன் மயக்கம் தெளிஞ்சிட்டான். கோலியாத் என்ன பண்ணா, கரகரன்னு மடிக்கு இறங்கினா, அவன் பட்ட கத்தியை எடுத்து நேரா போய் அவன் கழுத்து அறுத்துட்டு கீழே இறங்கிட்டான். என்ன வயசு இருக்கும் அப்போ அவனுக்கு? 8th standard பாய் தான், அவ்வளவுதான் வயது. அந்த ஸ்பாட்ல அவன் என்ன இருந்தான், எந்த நன்மைகளால் அவன் நிரப்பப்பட்டிருந்தான்? அலர்ட்னஸ். குழந்தைகளை லேர்ன், LEARNING, லேர்னிங். இந்த வயது உனக்கு லேர்னிங்கானது. இந்த வயது உனக்கு அப்சர்வேஷன். உன் பக்கத்துல ஒருத்தன் வாயில குப்பையை வச்சிட்டு இருக்கிறான், அது போடுற தொட்டியா உன் காதை மாத்தாத. அவன் கரெக்டா வச்சிருப்பான், கரெக்டா நம்ம காதுல துப்புவான். இந்த சனியனுங்க சிலதுங்க போய் எங்கேயாவது லவ்ல மாட்டிக்கும், அதுங்க மாற்றதே நாசமா போறதுக்கு. அதுங்க என்ன தெரியுமா பண்ணும், பக்கத்துல உட்கார வச்சு நம்ம காதுல அந்த குப்பையை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆளும் மாறாது, சம்பவமும் மாறாது. காலையில் 8 மணிக்கு ஆரம்பிக்கிறது, சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அதே பொண்ணு, அதே பையன், அதே சம்பவம். பிளட். நான்லாம் என்ன தெரியாம பண்ணுவேன், என்னை யாராவது திட்டாங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன்னா கிளாஸ்க்குள்ள போய் யார் லவ் பண்றான்னு பார்த்துருவேன். எனக்கு 4-5 பேரை தெரியும் எனக்கு. நான் சொல்றது காலேஜில். பக்கத்தில் போய் உட்காந்துருவேன், ஏய் என்னடி ஆச்சுன்னு கேட்பேன். அது 15 நிமிஷம் பேசும். செம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் எனக்கு. சீப்ப இதெல்லாமா சொல்வேன், எல்லாருக்கிட்டையும் அறிவில்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னால போய் உட்காந்துக்குவேன். இதை ஏன் உன்கிட்ட சொல்றேன்னு தெரியுமா? உன் பலவீனங்களையும் உன் உணர்வுகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பலவீனமான கீழான எண்ணங்களையும் யாரிடத்திலும் சொல்லாத. நீ அந்த இடத்தை விட்டு போயிட்டனா நீ சரியான ஜோக் மெட்டீரியலா மாறுவ. அது உனக்கு தெரியாது, உன் முன்னால நிகழ்த்தி காட்ட மாட்டாங்க. நீ போன உடனே நீ ஜோக் மெட்டீரியலா மாறுவ.
இல்லை ரொம்ப பேத்தட்டிக் மெட்டீரியலாக மாறுவேன். அதுக்கா பிறந்தோம்? நின்று அடிக்கணுமா இல்லையா? அடுத்தவர்கள் முன்னால் நின்று நிமிர்ந்து நிற்க வேண்டுமா இல்லையா? நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் உன் பலவீனங்களை கொஞ்சம் ஆற போட்டு கடந்து போ. வாழ்க்கை மிக மிக அற்புதமானது, மிக பெரிதானது. அந்த நான் இப்படி சொல்றேன் குழந்தைகளை, இப்படி சொல்றேன். நீ இந்த 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் 11th 12thலாம் இருக்கல்ல, துறைமுகத்தில் கட்டப்படுகின்ற கப்பல். கட்டப்படு, அழுத்தி கட்டுவாங்க, வலிக்கும், இரும்புகளால் அடிக்கப்படும், ஃப்ளோரா கட்டப்படும். கட்டப்படு. ஏன் தெரியுமா? இது துறைமுகத்தை விட்டு போய் நடுக்கடலில் அது ஆழ்கடலை சந்திக்கின்ற பொழுது, அது சூறாவளிகளை சந்திக்கின்ற பொழுது, அது நெடுப்பயணங்களை சந்திக்கின்ற பொழுது, இங்கே கட்டிய யாரும் அங்கே உதவிக்கு வர மாட்டார்கள். அங்கே நீதான். இதோ நாங்கள் முன்வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லோரும் நடுக்கடலில் பயணம் செய்திருக்கக்கூடிய கப்பல்கள். நான் இவங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், நாமெல்லாம் ஏன் தெரியுமா சார் சாதனையாளர்கள்? தப்பே செய்யாதவர்களா நாமெல்லாம்? ஒரே தப்பை திரும்ப செய்யாதவர்கள். தெரிஞ்சுக்கிட்டு நிறுத்தினவங்க. ஒரு கட்டத்தோடு நிறுத்துகின்ற பொழுதுதான் அடுத்தது என்ன என்பது ஒரு வெளிச்சத்திற்கு வரும். குழந்தையை கையை உதறி விட்டு அப்படி மேலே ஏறிக்கிட்டே இரு. உனக்கு வாழ்க்கை பல சூழலை தரும். நான் இந்த விஷயத்தை சொல்லி இடம் சாரலாம் என்று நினைக்கிறேன். நேரம் மிக நெருக்கமாக இருக்கிறது. முக்கியமா கேர்ள்ஸ்க்கு சொல்றேன். கேர்ள்ஸ் கை தூக்குங்க. இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஓகே, எல்லாம் கேர்ள்ஸ்க்கு இல்லை, பாய்ஸ்க்கு கூட தான். பாய்ஸ்க்கு கூட தான். பாய்ஸ்க்கும் சொல்றேன். கொஞ்சம் மிஸ்சீவ் பண்ற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அடுத்தவர்களை சீக்கிரம் காயப்படுத்தி விடுவார்கள். ஒழுக்கமான பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க அடுத்தவர்களால் காயப்பட்டு போவார்கள். எனக்கு இந்த 2 பேரையும் தடுத்து நிறுத்தணும். ஏன்னா 2 பேருமே என் குழந்தைகள் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லைஃப் இஸ் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை சீக்கிங் அப்ரூவல் அப்படிங்கிற ஒரு டிஸார்டர் இருக்கு எல்லாருக்கிட்டையும். எல்லாரும் என்ன பார்க்கணும், எல்லாரும் என்கிட்ட பேசணும், நான் சொல்றதை கேட்கணும், என்னை பத்தி யோசிக்கணும். சீக்கிங் டிஸார்டர், இது சீக்கிங் அப்ரூவல் டிஸார்டர்னு பேர். கம் அவுட் ஃப்ரம் தட் மென்டாலிட்டி ஃப்ரம் யங் ஏஜ் இட் செல்ஃப். வெளியில் வா. உனக்கான தகுதி உனக்கு வருகின்ற பொழுது எல்லோராலும் நீ கூர்ந்து கவனிக்கப்படுவாய். அதுக்காக ஸ்பேஸ், அதுக்கான தயாரிப்புகள்ல தான் இந்த வயதில் நீ இருக்கிறாய். இந்த வயதில் உதிர்ந்து விடாது. நான் பைபிள் வாசகத்தை உலகத்துக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். நீ பைபிளை படிக்கிற பிள்ளை. விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். விதைகள் என்பது நம் வாழ்க்கை, எண்ணங்கள், நம் செயல்பாடுகள். சில விதைகள் வழியில் விழுந்தன, பறவைகள் பட்சித்து போட்டன. சில விதைகள் பாறைகளில் விழுந்தன. ரொம்ப முக்கியமான சொல். பாறைகளில் மண் ஆழம் இல்லாத காரணத்தினால் முளைத்தன, வெயில் பட்டு கருகின. அப்பாடியோ, பாறைங்கிறது பாறை இல்ல, மண்ணுங்கிறது மண் இல்ல, வெயிலுங்கிறது வெயில் இல்ல, பட்டு கருகியது பயிர் அல்ல. வேதம் சொல்கிறது. சில விதைகள் முட்செடியில் விழுந்தன, முட்கள் நெருக்கடிக்கப்பட்டு இல்லாமல் ஆயின. சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன, அவை 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகமளித்தன. காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். மார்க் நினைக்கிறேன். 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் நல்ல நிலத்துல தானே விழுந்தது. அப்ப என்ன, எனக்கு 30ஆ? நீ 30 தானே, நீ 30க்கு 30 வா, அதுதான் 100%. நீ 60க்கு 60 வா, அதான் 100%. உன் கெப்பாசிட்டி 100க்கு 100 வா, அதான் 100%. பர்சன்டேஜ் நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன்ல, இட் இஸ் 100%. இட் மே பி a very normal speech then comparatively, but I am with my 100%. Stay with your
100% my dear kids. Stay with yourself with your 100%. எங்க நம்ம மிஸ் ஆகுறோம்? நான் பாரு பாடத்தை பற்றி ஒன்றும் சொல்லாம உன்னை நான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஐ நோ உன்னை நான் தயார்படுத்திட்டேன்னா you can touch the peak, you can touch the heights with no time. நான் உன்னை தயார்படுத்துகிறேன். பலவீனமானவர்கள் இருப்பார்கள், ஜோக் பண்றவங்க இருப்பாங்க, செக்ஷுவலா பேசுறவங்க இருப்பாங்க, ஜாலியா இருக்கிறவங்க. That is not life. A part of life. அந்த டைம்ல உன்னை நீயே இழந்து நீர்த்து போயிடாத. ஒருத்தன் குடிகாரன் சாக்கடையில விழுந்து ஒரு பையனை கைப்பிடிக்கிறான். சாராயம் வாங்குற பையனை கைப்பிடிக்கிறான். குடிக்காதரா. பையன் சொல்றான், நீயே குடிச்சிட்டு சாக்கடையில விழுற, எனக்கு சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அவன் சொன்னா, குடிக்காதேன்னு சொல்ற தகுதி என்னை விட வேற யாருக்கடா இருக்க முடியும்? சொற்கள் ஆசீர்வாதம் கொண்டவர்களுக்கு மட்டுமே வந்து சேர்கிறது. நீ எப்படி அதை புரிந்து கொள்கிறாயோ புரிந்து கொள். இதெல்லாம் ஒன் டைம் கிடையாது. எந்த பாவமும் எந்த குற்றமும் ஒன் டைம் கிடையாது. அதே போல் நன்மையும் ஒன் டைம் கிடையாது. நான் இந்த விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் பல பேரிடத்தில் நான் சொல்லி என் குழந்தைகள் மிக கவனமாக கேட்கின்ற காரணத்தினால் சொல்லுகிறேன். நேற்று என்னிடத்தில் யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, இவள் தாளந்துகளால், கடவுளால் தாளந்துகளால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். தாளந்து அப்படிங்கிற சொல் ரொம்ப முக்கியமான சொல்லா நான் பார்க்கிறேன். நான் இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை குழந்தைகள் கிட்டையும் பார்க்கிறேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் குழந்தை நீ இங்க இந்த உலகத்துல பிறந்திருக்க. அந்த காரணத்தை அறி. அந்த காரணம் உன்னதமானது. அதற்கான டோர் ஸ்டெப் தான் 8th 9th 10th 11th 12th எல்லாமே. உன்னையும் காயப்படுத்திக் கொள்ளாதே, அடுத்தவர்களையும் காயப்படுத்தாதே. அடுத்தவர்கள் உன்னை காயப்படுத்த அனுமதிக்காதே, அதே நேரத்தில் அடுத்தவர்களையும் நீ காயப்படுத்தாதே. இவ்வளவுதான் லைஃப். இதுக்கு காரணம், இதற்கான அடிப்படை லேர்னிங் தான். என்ன நீ கற்கிறாய் என்பதுதான். நடுவுல டீவியேஷன் வரும், நான் வராதுன்னு சொல்ல மாட்டேன். இப்ப நீ 16 வயசுல இருக்கிறியா, 17 வயசுல இருக்கிறியா, ஐ ப்ரே டு மை காட் 23 years ஆகிறதுக்குள்ள உன்னை இறைவன் பல்வேறு விதமான எண்ண அலைகளில் இருந்து காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் அதற்கு பிறகானதெல்லாம் நீ நன்மை தீமை தெரிந்து முடிவெடுப்பது. இப்பொழுது நன்மை எது தீமை எது என்று தெரியாது, தெரியாமல் முடிவெடுப்பாய். நான் பிரார்த்திக்கிறேன் உன் நல்வழிக்காக. அதற்காக நீ எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லி நான் இடம் சார்கிறேன். எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லப்பா, எனக்கு பையன் தான். ஒரே பையன், பெண் குழந்தையே கிடையாது, வேற ஆண் குழந்தைகளும் கிடையாது, ஒரே பையன். 800 கோடி மக்களுக்கு சமம் அந்த ஒன்றை வளர்க்குறது. எப்பவுமே நான் யோசிப்பேன், இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களா, பாய்ஸ் அண்ட் சில கேர்ள்ஸ் இப்போ வந்துட்டாங்க. இப்போ கேர்ள்ஸ் கேட்டகரியை நம்ம தனியாகவே படுத்த முடியாது. தே ஆர் ஈக்குவலி, தே ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆல் த ஆக்டிவிட்டீஸ், குட் ஆர் பேட். கடவுள் முடிவு பண்றார். நான் சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் யாரை சொல்றேன்னு நீ அப்புறமா தெரிஞ்சுக்குவேன். கடவுள் முடிவு பண்ண பூமியை பார்க்கிறார். ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேரையும் முறையாக திருமணம் செய்து வைக்கிறார். கடவுளுடைய நடவடிக்கை. அந்த 2 பேருக்கும் ஒரு குழந்தை. அந்த குழந்தை தான் இறைவனுடைய தாளந்துகளால் நிறைந்த குழந்தை. அந்த குழந்தை வயிற்றிலே வந்தவுடன் அந்த பெண்ணுக்கு அசிரீரி கேட்கிறது. கடவுள் பேசுறார், குழந்தை பிறக்கும் வரைக்கும் நீ திராட்சை ரசம் அருந்தக்கூடாது. எனக்கு இந்த சொல் புரிஞ்சதே இல்லை குழந்தைகளை. எனக்கு பெரிய பிரீஸ்ட் யாராவது எனக்கு இதுக்கு பதில் சொல்லணும். திராட்சை ரசம் ஆகுமானதாக சொல்லப்பட்ட ஒரு சமூகத்தில் ஒரு தாய்க்கு மட்டும் உன் குழந்தைக்கு திராட்சை ரசம் அவன் வருகின்ற வரைக்கும் அவனுக்கு வேண்டாம் என்று ஏன் சொல்லப்பட்டது? ஏனென்றால் நான் இப்படி யோசிக்கிறது, சரியா இருந்தா என்னை திருத்துங்க, தப்பா இருந்தா திருத்துங்க, சரியா இருந்தா என்னை வழிபடுத்துங்க. பாருங்க, எல்லோருக்கும் எல்லாம் ஆகுவதில்லை.
சில பேருக்கு சிலது ஆகும், சில பேருக்கு சிலது ஆகாது. சில பேர் கிட்டையே போக கூடாது. சில பேர் குடிச்சாலும் சுத்திட்டு இருப்பான், எழுதுவான், படிப்பான், எல்லாம் செய்வான். சில பேர் கிட்ட போனாலே மயங்கி விழுந்துருவான். சில பேருக்கு சிலது இல்லை, அவ்வளவுதான். உன்னுடைய மெட்டபாலிசம், உன்னுடைய கெமிக்கல் அப்படி, உன் பாடி அப்படி. அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை வயித்துல போடுறார் கடவுள். இது வெளியில வர வரைக்கும் திராட்சை ரசம் நீ அருந்த கூடாது. அந்த அம்மா அருந்தல. வெளியில வந்தான் குழந்தை, இந்தா இவ்வளவு முடி. முடி வெட்டக்கூடாது, குழந்தையினுடைய முடியை வெட்டக்கூடாது. வளர்றான் பாப்பா. 17 வயசு வர்ற வரைக்கும் முடி இப்படி இருக்க 6 அடிக்கு வளர்றான். இந்த ஒரு கையால ஒரு சிங்கத்தை அப்படி அடிச்சு சிங்கத்தினுடைய தாடையை உடைக்கிறான். அந்த சிங்கத்தினுடைய தாடை தான் அவனுடைய ஆயுதமே. அவன் நடந்து வந்தாலே சிங்கத்தினுடைய தாடையை கையில வச்சுட்டு நடந்து வருவான். அவன் பேர் சிம்சோன். பைபிள் சொல்லுது இவனை. வருவான். அவனுடைய சுற்றத்தார் எல்லாம் பாதுகாப்பாக இருந்தால் பெரிய பராக்கிரமசாலி, பெரிய பராக்கிரமசாலி. அவன் இருந்ததனால் அந்த சமூகம் பாதுகாப்பாக இருந்தது. இப்போதான் பிள்ளைகளை கதை, நீங்க எனக்கு ஒரு மர்ம நாவல் படிச்ச மாதிரி இருந்ததுங்க அதை படிக்கும்போது. எங்க தெரியுமா ஆரம்பிக்குது அவனுடைய வீழ்ச்சி? இறைவனுடைய தாளந்தில் பிறந்தவன் வீழுற இடம் பாருங்க. அவனுக்கு லவ் வருதுங்க. அவனுக்கு மனசுல ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சு. அது என்ன விதின்னு தெரியல, அந்த பொண்ணை இவனுக்கு பிடிக்கல. அந்த பொண்ணை இவன் மேல பொண்ணுக்கு அக்கறை இல்லை அப்படின்னு போயிடுச்சு. இவருக்கு மனசு ஒஞ்சு போச்சு. என்ன பார்த்து ஒரு பொண்ணு நோ சொல்லிட்டா. உன்னை பார்த்து தான் சொல்வா, வேற யாரை பார்த்து சொல்வா? எல்லா பொண்ணுங்களும் சொல்லுமா? அதுக்கு நீ வேணாம், அது நீ இல்லைன்ட்டு போயிடுச்சு. இவருக்கு மனசெல்லாம் கலங்கி தன் குடிக்க பழகிறார். சோகம், சோகத்தின் உச்சத்தில் பாவம் செய்கிறார். எது அவருக்கு விலக்கப்பட்டதோ அதுல போய் கைப்படுது. அதை வச்சுக்கிட்டு அவன் அப்படி சுத்தும் போதே கூட ஒருத்தி வருவா. மேடம், நம்ம வயசுக்கெல்லாம் இது யாருன்னே தெரியாது, நீங்க 2 பேரும் சின்ன பசங்களா இருக்கிறீங்க, நீங்க சேர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். எங்க நீங்க லவ்வர் இருக்கிறாங்க சார், கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க சார், வைஃப் இருப்பாங்க சார், பெஸ்டின்னு ஒன்று இருக்குமா சார்? அது என்ன இலக்கணத்துல வருதுன்னே தெரியல சார் எனக்கு. அது என்ன இலக்கணத்துல வருதுன்னே தெரியல. அது சொல்லுதுங்க பாரு, ஒரு 4-5 பெஸ்டின்னு. அந்த அந்த பெஸ்டிங்கிற சொல்லு இருக்குல்ல, அது லவரும் கிடையாது, அது கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது, அது வைஃப் ஆகாது, அது கல்யாணம் பண்ணிக்க. ஆனா கூட சுத்தம், நல்லா சாப்பிடும், எது செஞ்சாலும் அது அதுல அதிகாரத்தை செலுத்தும். ஆனா அது அதை நீ எதிர்க்கவே முடியாது, அது கூட இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தி கிடைக்கிறா. அவ பேர் தெலீலாள். கூட சுத்துறா, குடிக்கிறா, சாப்பிட்றா, ரொம்ப ஜாலியா இருக்கிறா. அவளோட பயங்கர ஜாலி. இவனும் பயங்கர ஜாலியா இருக்கிறான். எதிராளிகள் பிடிச்சிட்டாங்க தெலீலால. 100 காசு கொடுக்குற, அவன் உயிர் எங்க இருக்குன்னு சொல்லு. அவன் அடிச்சா சாக மாட்டேங்கிறான், அவன் உயிர் எங்க இருக்குன்னு சொல்லு, உனக்கு 100 காசு தரேன். அந்த தெலீலால் என்ன தெரியும்? இப்படி சொல்ற பிள்ளைகளா கேட்டுக்கோங்க, உங்க லைஃப்ல வருவாள் தெலீலாள், அல்லது தெலீலான் வருவான். எப்படி வேணாலும் வருவானுங்க, பார்த்துக்க. வந்து சொல்றா, ஏய் சிம்ஸ், உன் உயிர் எங்க இருக்குது? அதெல்லாமா சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறார் சிம்சோன். சொல்லு, நீ சொல்லு, எங்க இருக்குன்னு சொல்லு. என்ன கயிறால கட்டினாங்கன்னா நான் செத்துருவேன். அன்னைக்கு நைட்டே கயிறால கட்டுறாங்க, அறுத்துட்டு வந்துடுறான். அடுத்த நாள் தெலீலால் கயிறால கட்டினா செத்துருவேன்னு சொன்னேன், சாவல. என்ன அக்கினி கம்பிகளால் கட்டினால் நான் செத்து போவேன். அன்னைக்கு நைட்டே அக்கினி கம்பிகளால் கட்டுறாங்க. இது லூசுக்கு தெரிய வேணாம், அவகிட்ட சொல்றதுனால தான் கட்டுறாங்கன்னு. நான் ஒன்று சொல்றேன், ஆம்பளை பசங்களுக்கு சொல்ல, சில பெண்களுக்கும் சொல்லு, திமிர். திமிர். யூ டேக் த காட் ஃபார் கிராண்டட்.
You take your father and mother for granted. You take your body for granted. No, my dear children. Have obedience. Have thankfulness. அவனுக்கு இல்ல, அவன் கம்பிகளெல்லாம் கட்டுறாங்க, என்ன அவ அழுறா அழுறா அழுறா, கீழே விழுந்து அழுறா, சொல்லு சொல்லு என்னை நீ உன் உயிர் எங்க இருக்குன்னு சொல்லு, சொல்ல மாட்டியா, தப்பு தப்பா சொல்ற, என்னை விட உன் உயிர் தான் முக்கியமா அழுறா புரண்டு. பார்த்த உடனே சிம்சோனுக்கு மனசெல்லாம், ஏன் அழுற, அழாத, நீ சொல்லு, இல்லைன்னா நான் செத்துருவேன், நீ சொல்ல மாட்டேங்கிற, நான் பெருசா உன் உயிர் பெருசா? 100 காசுக்காக சரி அழாத அப்படின்னு மடியில போட்டுக்கிறான். பைபிள் படி, போய் இன்னைக்கு படி, இந்த சிம்சோன் எடுத்து படி. மடியில போட்டுக்கிறான். அவன் மடியில படுத்துக்கிட்டே இப்படி பார்க்கறான் அவனை. அவன் அப்படி தலையை கோதிட்டே இருக்க. அவன் எழுந்து அவனை மடியில போட்டுக்கிறான். தலைமுடியை கோதிக்கிட்டே இருக்க. நீ கோதுறல்ல, இந்த தலைமுடியில தான் இருக்கு. நிஜமா? நிஜமா. மதர் ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ். 7 கட்டுறாளாம், அவ்வளோ முடி, 7 பின்னல் போட்டு கட்டுறான். அதில் அவன் அந்த சொகத்தில் தூங்கிட்டான். காலைல எழுந்திரிச்சு பார்த்தா மொட்டை அடிக்கப்பட்டு கிடக்கிறான். பைபிள் சொல்லுகிறது, தன்னை ஒரு கோழி குஞ்சு போல் உணர்ந்தான், சத்தில்லாமல். இறைவன் தந்த சத்தெல்லாம் போயிடுச்சு. பகைவர்கள் பிடிக்கிறார்கள், அவனை கம்பியில் கட்டுகிறார்கள், கயிறு கட்டுகிறார்கள். இந்த பக்கம் ஒரு தூண், அந்த பக்கம் ஒரு தூண் கட்டுறாங்க. அவன் கண்ணையும் நோண்டிட்டான். மொட்டை அடிக்கப்பட்டு கண் நோண்டப்பட்டு அப்படி நிற்கிறான் சிம்சோன். சிறைச்சாலையில் அழுறான் 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 அழுறான். கடவுள் இறங்குகிறார், மறுபடியும் முடி வளர்கிறார். நான் ஒன்று சொல்றேன் குழந்தைங்க, இங்க நிறுத்தி சொல்றேன். உன் அம்மா அப்பா, உன் ஆசிரியர், நீ எந்த தப்பு செய்தாலும் மன்னிப்போம். ஆனால் நீ செய்யற தவறு உன்னை மன்னிக்காதே. கண்ணோண்டப்பட்டுருச்சே, அது எங்க இருந்து வளரும்? கண்கள் இழந்த சிம்சோன் தவிக்கிறான். யார் அடிக்கிறான்னு தெரியல, குருட்டு பருந்து போல் அடிக்கிறான். பிடிச்சி கட்டுறாங்க. கடைசியா பைபிள் இப்படி முடியுது, அவன் கதையை இப்படி முடிக்குது. அவன் அப்படியே அந்த தூண்களை இழுத்துட்டு அப்படியே போட்டுட்டு அந்த சிறைச்சாலையை அப்படியே அமுங்குற அளவுக்கு அப்படியே உள்ள செத்து போறான். பைபிள் சொல்லுது, அவன் உயிரோடு இருந்து அழித்த தீமையான இவர்களை விட அவன் இறந்த போது அழிந்த தீமையானவர்கள் அநேகம். இட்ஸ் a tribute. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், டோன்ட் பி லைக் him. கடவுள் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுவதற்காக அவனை படைத்தார். அந்த உதாரணம் நமக்கு போதுமானது. நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் பூமியில் இறைவன் ஒருபோதும் குப்பைகளை எறிவதில்லை. நம் அனைவருக்கும் ஒரு இலக்கு உண்டு. நீ இலக்க டார்கெட் பண்ணி, இன்னைக்கு இந்த அம்மா சொல்லிட்டு போறேன், 2 விஷயம் உன் டைரியில எழுதி வச்சுக்கோ. எங்க இருக்கணும்னு நினைக்கிறியோ அங்க இரு. பாப்போம், வா. இங்க ஒரு கிரீன் பென் இருக்கு, இங்க ஒரு ஃபைல் இருக்கு, வா. என்கிட்ட இப்ப கிரீன் பென் தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள்ல அதுல இருக்கக்கூடிய கிரீன் இங்குக்கான அதிகாரம் கூடும். ஃபைல் எடுத்துட்டு கதவு தட்டி உள்ள வரும் பொழுது நான் சைன் பண்ண போறேனா, இல்லை நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள 10 வருஷம் இருக்கு, ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள நான் கேபின் தட்டிட்டு ஃபைலோட உள்ள வரும்போது நீ உட்காந்து சைன் பண்ண போறியா? நான் டீச்சர்ல, நான் ஃபைலோட வரேன், நீ சைன் பண்ண. நான் உனக்காக பிரார்த்திக்கிறேன். There is a ink, there is a green ink, there is a top most vacant place. Try to fill it up. Try to have that pen in your hand. அதற்கு நீ சில வேலைகளை செய்ய வேண்டும், சில தியாகங்களை செய்ய வேண்டும், சில முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறைக்குள் நீ வர வேண்டும். சில விஷயங்களுக்கு இதோ இந்த வயதிலிருந்து நோ சொல்ல வேண்டும். இன்னும் 5 ஆண்டுகள் உனக்கு இருக்கின்றன. இந்த 5 ஆண்டில் நீ யார் என்று இந்த உலகத்திற்கு சைன் பண்ணி காட்டு. பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தைய வெளியில் வா. எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விலக்க செம்புட்பறவையே, சிறகை விரி, எழு, பற. இதோ நானும் பறந்து கொண்டிருக்கிறேன், வானம் காத்திருக்கிறது, வா சேர்ந்து பறப்போம். வணக்கம். டிசிப்ளினை டெலிவர் செய்வதற்கென்றே பிரத்யேக சேனல்.
நாளுக்கு நாள் அதிகரிக்கும் ஸ்கேம்களின் அவேர்னஸ், சிம்பிள் டிப்ஸ்களை கூறும் எக்ஸ்பர்ட், பொறுப்புணர்ச்சியை தூண்டும் புதிய முயற்சி, One person's self-discipline can shape a nation. Obey the rules உங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும்.